சப்த கன்னிகள் அதில் வராகி. இந்த வராகி அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய இடங்களில் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அம்மனாக இருக்கிறது. இதில் இன்னொரு குறிப்பான ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. இந்த சப்த கன்னிகளில் இருக்கக்கூடியவர்களை தனியாக பிரித்து பூஜை செய்யலாமா? இது எங்கெல்லாம் பூஜை பண்ணலாம், எப்படிலாம் பூஜை பண்ணலாம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. ஆகமத்தில் சில முறைகள் இருக்கு. இந்த வராகியை பூஜை பண்ணுறது ஆஷாட நவராத்திரி, வராகி நவராத்திரிம்பாங்க, ஆஷாட நவராத்திரிம்பாங்க. இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி இவளுக்கு உரியது. அது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பெரிய கோயில், திருவாரூரில் கூட பெரிய கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சில ஆலயங்களில் இந்த வராகியை தனியாக எடுத்து பூஜை செய்திருக்கிறார்கள். ஆனால் எல்லா ஆலயங்களிலும் இன்றைக்கி அதை பண்ணுறாங்க. அது செய்யலாமா அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு எனக்கு விளக்கம் தருவதற்கு எனக்கு தெரியல. அது செய்யலாமா அப்படின்னு எனக்கு புரியல. ஏன்னா அந்த சப்த கன்னிகளில் வரக்கூடியவர்களை பிரிக்கக்கூடாது, சப்த மாதாக்களை பிரிக்கக்கூடாது. பிரிச்சிருக்கிறாங்க, பிரிக்காமலும் இல்லை, பிரித்து எடுத்து பூஜை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்குன்னு ஒரு சில முறைகள் இருக்குது. அந்த முறைகளில் தான் அவர்கள் அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் அதை பயன்படுத்த முடியாது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேட்டுங்க. லைவ் ரிலேவ், அதாவது டைரெக்டாக வந்து பதிவு செய்து அதை வெளியேறுறீங்க. இப்போ ஒரு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அந்த நிகழ்ச்சியை பதிவு பண்ணுறீங்க. எல்லா நிகழ்ச்சியும் அந்த மாதிரி நேர்முகமாக பதிவு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன் முடியாதுன்னா கேட்காதீங்க, முடியாது. எல்லா நிகழ்வுகளும் நேரடியாக பதிவிறக்கம் செய்ய முடியாது. சில இடங்களில் கேமரா ஒர்க் பண்ணாது. அது நிறைய இடங்களில் நாங்களே பார்த்துருக்கோம். சில ஃபோட்டோஸ் கிடைக்கவே கிடைக்காது. அபூர்வமான சில நிகழ்வுகள் நடக்கும். இது தெய்வ சக்தி அப்படின்னு சொல்கிறோம். என்ன நினைக்கிறீங்கன்னா, எல்லா இடத்திலும் எல்லா தெய்வங்களையும் அனுகிரகம் கொண்டு வர முடியுமா? முடியாது. ஒரு ஜோதிடம் பார்க்குறாங்கன்னு வச்சுங்க. இந்த ஜோதிடம் பார்க்குறவங்களுக்குன்னு ஒரு சில கோட்பாடு வச்சுருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடுகள் வச்சுருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே கட்டுப்பாடு வராது.